வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கடையில விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுக்கு உண்டான ரிசல்ட் எப்ப வெளியிட போறாங்க. சோ இது குறித்து இந்த வீடியோல முக்கிய தகவலா பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா, நியாய விலை கடையுடைய ரிசல்ட் குறித்து அமைச்சர் வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை பற்றியும் ஆடியோ அப்டேட்னு ஒண்ணு வந்திருக்கு பாத்தீங்களா, அதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அப்டேட்னு சொல்றாங்க. ஆடியோ அப்டேட் அப்படி என்னதான் இருக்கு இந்த ரேஷன் கடை ஆடியோ அப்டேட்ல மறைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவல் என்ன, அதை பற்றி அந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேங்க. சோ ரேஷன் கடையை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட்டுக்காகவே. சோ ஆடியோ அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையோட ரிசல்ட் குறித்து சில அதிகாரிகள் உரையாடல தான் நான் இப்ப சொல்ல போறேங்க. சில அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல மட்டும் ஈரோடு மாவட்ட அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் வந்து ரிசல்ட் வெளியிட்டு உண்டான அதிகாரத்தை கொடுக்கல, ரிசல்ட்டுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில இருக்கு, எப்பொழுது வேண்டுமானாலும் மேலதிகாரிகள் அறிவிப்பு கொடுத்தவுடன் நாங்கள் ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட்டுருவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு உண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கையில தான் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலுங்க. சோ நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் என்ன முடிவெடுக்காரு அப்படின்றது அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இன்னும் சில தினங்கள்ல நமக்கு தெரிஞ்சிருங்க. சோ அவர் கையில தாங்க இந்த ரிசல்ட், ரேஷன் கடையோட ரிசல்ட் கிடைக்குது. சோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கு. இந்த நேரத்துல கூட்டுறவுத்துறையில புதிய வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்குங்க. சோ இந்த புதிய வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ கூட்டுறவுத்துறையில ரேஷன் கடையில இந்த விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுக்கு மீண்டும் ஒரு வகையில வேகன்சிஸ், சோ ஒரு 7,000 வேகன்சிஸ புதுசா இருக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜியோ உத்தரவு வந்து பாஸ் ஆகியிருக்கா தகவல் வந்திருக்குங்க. சோ இந்த நிலையில கட்டாயம் இன்று இரவுக்குள்ளார ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. சில ரேஷன் கடை தேர்வர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சோ அடுத்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பா அனைத்து ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்களுக்கு ரிசல்ட் வெளியாகும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எதனால டிலே ஆகுது, இந்த செலக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் போயிருக்கு, நான் உண்மையான நிலவரத்தை வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லோருடைய கேள்வியா இருக்கும். உண்மையான நிலவரத்தை நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில இதை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ஏற்கனவே 2024 நவம்பர் டிசம்பர் மாதமே நமக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் ஆகி நமக்கு கொடுக்கலைங்க. சோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சோ இந்த நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில ரேஷன் கார்டு தேர்வுகளுக்கு அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. சில கட்டாயம் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. சில பாத்தீங்கன்னா முதல்ல மகிழ்ச்சியான செய்தி கொண்டு நான் சொல்ல போறேன். நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. சில ரேஷன் கடைகள் தேர்வர்களுக்கு சில மாவட்டங்களுக்கு உடனடியாக ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு சில ஒப்புதல்களும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான டைம் நம்ம நெருங்கிட்டோங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 25ஆம் தேதி காலை 10:30 மணி அளவுல மாவட்ட வாரியா இருக்கிற இணையதளத்துல நீங்க ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளலாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமா நமக்கு ஒரு அப்டேட் கிடைக்குது. முதல் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வேகன்சிஸ் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறாங்க, இல்லைன்னா சீனியாரிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா இருக்கிற அந்த டிஆர்பி இணையதளத்தின் மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டுமே கிடையாது, SMS மெயில் இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ரிசல்ட் அந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு வந்து இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிடவே மாட்டாங்க. விற்பனையாளர்கள் மற்ற கட்டணர்களுடைய ரிசல்ட் வெளியிட வாய்ப்பே இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல மெரிட் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி எல்லாமே பேஸ் பண்றோம் அப்படின்ற சில தகவல்கள் போயிட்டு இருக்குங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்கும் அவர்களுக்கு முதல்ல ரிசல்ட்டை பப்ளிஷ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் அனைத்துமே போயிட்டு இருக்குங்க. சோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.